வரலாமா உள்ள? ஒன்றும் இல்லை போய் இல்லை, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இங்கோ இருக்கா ஆனால் சிவலிங்கம். இன்னொரு அதிர்ச்சி சொல்கிறேன், சாக்காயிராதரா. பாம்பு வா. இது என்னது பார்த்தீங்கன்னா நடுவிலே வச்சுருக்குறாங்க. உள்ளே பாம்பு இருக்குது, பாம்பு புட்டு இருக்குது, வெளியில் பாம்பு செத்துக்கிட்டு இருக்குது. உள்ளே போயிட்டு வந்தோம்மா. கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நான் பார்க்குறேன். வெளியில் பார்த்துருக்கேன் புத்து, வாயிலில் பார்த்துருக்கேன். கருவறைக்குள்ளே உள்ளே போக முடியாமல் இருக்கிற அளவுக்கு இங்கே தான் புத்து பார்க்குறேன். இதுக்கு அன்பு தானே எல்லாம் செய்து நேரில் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் அங்கே இருக்கிற குலமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும். இந்த ஊரில் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், சுமாராக ஒரு 1000 ஆண்டு பழமையான ஒரு சிவனாலயம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆலயமானது யாரும் இடிக்கப்படாமலேயே தானாகவே வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் முற்றிலுமாக இடிஞ்சதையும் நீங்கள் பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு கோவிலுங்க. அனைத்திற்கும் தனித்தனி சன்னதி வச்சு அமைக்கப்பட்டிருக்கு. 1000 ஆண்டு பழமையான ஒரு கோவில் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஒரு காரணம் தான். அந்த பராமரிப்போடு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த கோவில் வந்து இடிஞ்சிருக்காரு. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதி இங்கே பாருங்கள், என் பக்கத்தில் அது கூட அந்த தனி சன்னதி தான். இப்போ நம்ம நின்று பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு பின்புறங்க. இன்றைக்கி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாயில் மாதிரி காட்சியளிக்குது. ஏன்னா ஊர்களுக்கு நடுவிலே இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் ஊரோடைய ஒரு மெயின் சாலை. அந்த சாலைக்கு பின்புறத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருந்து கூட இந்த கோவில் எப்படி விட்டாங்கன்னு தெரில. மிக அழகான ஒரு கிணறு, தனித்தனி சன்னதி, எத்தகைய பெரிய கோவில் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பாலாலயம் பண்ணி 18 வருஷம் ஆகுதுன்னு சொல்லப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 18 வருஷத்துக்கு முன்னாடி பாலாலயம் பண்ணி இந்த கோவிலை கட்டுறதுக்காக முற்பட்டிருக்காங்க. என்ன ஒரு காரணமோ தெரில, இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா இது தட்டி போகிறதா ஊரில் இருக்கிற மக்கள் வந்து சொன்னாங்க. கூடிய விரைவில் இந்த கோவில் வந்து கட்டப்படணும் அப்படின்ட்டு நீங்களும் வேண்டிங்க, நானும் மனதார வேண்டிக்கிறேன். இந்த கோவிலை தான் நமக்கு இன்றைக்கி வந்து முழுசுக்காக வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் கருவறைக்கு நம்ம போகாத வரி வந்து பார்த்திங்கன்னா கோவில் கருவறைக்கு முன்னாடியே வந்து ஒரு பாம்பு புற்றானது இவ்வளோ இடத்துல வந்து வளர்ந்துருக்கிறதா வந்து சொன்னாங்க. பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இல்லாத சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா சிறப்புகளையும் இந்த கோவிலில் வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஒரு சிறப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தகைய ஒரு யாழி வடிவங்களாக இருக்கட்டும், பூதகரங்களாக இருக்கட்டும், அத்தனையும் இதில் வந்து வடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே வந்து 2 காளைக்கன்றுகள் வந்து மோதுறது போல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அதை சுற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூதகரங்களாக இருக்கும். அப்படியே பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அழகான ஒரு கிணறு. இன்னமும் வந்து அதோடைய பாதுகாப்பு கருதி இன்னும் நீர் ஓட்டத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறானது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், கோவிலுடைய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சிதறி கிடக்கு. இந்த கோவில் கற்கள்லாம் ஒன்றா இருந்தால் இன்றைக்கி இந்த கோவில் வந்து எத்தகைய ஒரு பெரிய உயரமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய கோவில். அங்கே பாருங்கள், அதுதான் அந்த கோவிலுடைய ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்குங்க. 2 நுழைவாயில் இருந்திருக்கணும், ஒன்று இதுவாகவும் ஒன்று எதிர்புறமாகவும் இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த நுழைவாயில் முன்மண்டபம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடைந்த நிலையில் இருக்குது. கோவிலுடைய கற்கள்லாம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சரிஞ்சு விழுந்திருக்கே தவிர எதுவுமே வந்து உடையப்படலை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி கோவிலில் கல்வெட்டுகள் வந்து சொல்லப்படாத கல்வெட்டுகள், அவ்வளோ கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்கிறாங்க. அந்த கல்வெட்டுக்கு மேலே செதுக்கியிருக்கிறது தான் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. கண்ணப்பர் அப்படியே தத்துவமாக சொல்கிற மாதிரியான கதைகள், கண்ணப்பர் வேட்டையாடுற மாதிரியும், ஸோ அப்படியே வந்து வணங்குற மாதிரியும் பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே பாருங்கள், தன் கண்ணை எடுத்து வைக்கிற அந்த காட்சியை வந்து ரொம்ப தத்துரூபமாக வந்து செஞ்சுருக்கிறாங்க. காலப்போக்கில் அது வந்து இன்னும் அழியப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது கோவில். வந்து ரொம்ப கட்டுமான கலையை ரொம்ப செதுக்கி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்குடைய ஒரு அம்சம் ஆரம்பிக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார். அதை தொடர்ந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள்,
ரொம்ப அழகான வடிவத்தில் இங்கே பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகத்து 5 தலை நாகத்து மேலே படுத்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இத்தகைய சிற்பம் கொண்ட இந்த கோவில் வந்து இப்படி அழிந்த நிலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்தாலும் கூட இந்த கோவில் விரைவில் மீண்டு எழ வேண்டும். ஊர் மக்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த கோவிலை யாராவது கட்ட முற்பட்டால் ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கிறதா கூட இந்த ஊரில் சேர்ந்தவங்க வந்து நமக்கு சொல்லும் போது கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் மேலே இன்னும் இந்த மாதிரியான ஒரு பயம்லாம் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்க மறந்துட்டோங்க. பாருங்கள், பெருமாளுக்கு மேலேயே, அதாவது பெருமாள் கீழே 5 தலை நாகத்தோடு இருக்கார். பெருமாளுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து அதே மாதிரி 5 தலை நாகத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன சிவன். அப்போ இங்கே சதுராவுடையான சிவலிங்கம் இருக்கார் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துங்க, அதாவது இங்கேருந்தே தெரியும் கருவறைக்கு முன்னாடி அர்த்த மண்டபம், மகா மண்டபம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியான மண்டபத்தோடு ரொம்ப அழகான ஒரு காட்சியில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஒற்றை கல் மட்டும் நிற்கிது பாருங்கள். இந்த ஒற்றை கல் மட்டும் இன்றைக்கி நிற்கிது. இங்கே ஒரு அமைப்பு இருந்திருக்கும். அதான் இதோடைய கோவில் கற்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் கிடக்கு. இதுதான் ஒரு நுழைவாயிலாக இருந்திருக்கும் இந்த கோவிலுக்கு. கருங்கல்லே ஆனால் ஜன்னல் போகிற அதுலேயும் சிவலிங்கங்க தெரியுதா? ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், அதுலேயும் கல்வெட்டோடு இருக்குது. இங்கே பாருங்கள், கல்லால் ஆன சிவலிங்கம். இன்னொரு அதிர்ச்சி சொல்கிறேன், சாக்காயிராதரா, பாம்பு இறந்து அப்படியே இருக்குது பாரு. இங்கே வா. ஆமாம் இருக்குது. எவ்வளோ பெரிய பாம்பு பாரு. பாம்பு இறந்து இப்போ தான் சமீபமாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இறந்த நிலையில் அப்படியே வந்து இருக்குது. என்ன பாம்பு வந்து தெரியுதா? வெளில போட்டோம். என்ன ஆச்சு? அதான் என்ன ஆயிருக்குன்னு தெரியல. சிவலிங்கத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு இறந்துருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? அதுக்கு தான் இந்த கல்லோடைய அந்த ஓட்டைகளில் எந்த பழமையான கோயிலுக்கு போனாலும் அவ்வளோ சீக்கிரம் கை வச்சிடக்கூடாது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வம்லாம் இருக்கும். கல்வெட்டுலாம் எங்கும் இல்லாத அளவுக்கு ஒற்றை வரியிலேயே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகான யாழி வடிவத்தில் இங்கே ஒரு சிவன் ஆலயத்துக்கு போகிற ஒரு படிக்கட்டு வச்சுருக்குறாங்க. முன் மண்டபம் தூண்களோட ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சன்னதி இருந்திருக்கு. இப்போ வந்து சாமியெல்லாம் பாலாலயம் பண்ணி அங்கே தான் எடுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே தான் நந்தி பின்னாடி பலிபீடம் இருந்ததுக்கான அந்த ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? அங்கே ஒரு சிறு கருவறை, 2 கருவறை அமைச்சு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கோவிலுங்க. இங்கேருந்து பார்த்தாலே அந்த புத்து தெரியுதுடா. இவ்வளோ பெருசாக இருக்குது. தெரியுதா உனக்கு? தெரியுது எனக்கு. இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் கூட சரி ஏதோ சொன்னாங்கன்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய புத்து. அதுவும் கருவறைக்குள்ளே போகாத மாதிரி அந்த அர்த்த மண்டபத்திலே வந்து பார்த்திங்கன்னா நடுவிலே வச்சுருக்குறாங்க. உள்ளே பாம்பு இருக்குது, பாம்பு புற்று இருக்குது, வெளியில் பாம்பு செத்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து யாழியோட சிற்பங்கள் அதிகமாக இருக்குங்க, ரொம்பவே அதிகமாக இருக்குது யாழியோட சிற்பங்கள். பாருங்க, சிவசிவா எவ்வளோ அழகாக அமர்ந்த ஒரு கோலத்தில் இருக்காங்க பாருங்க. இந்த கோவில் வந்து வேறு அமைப்பில் இருந்திருக்கு. பின்னாடி வந்தவங்க இந்த அமைப்பை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது கல் மண்டபமாக இருந்திருக்கு. கல் மண்டபத்தில் இந்த சைடு வந்து அம்மன் சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மாதிரி கட்ட மாட்டாங்க. இது வந்து ஓப்பனாக இருந்திருக்கும், வெறும் கல் தூண்களோடு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த செவுறு வந்து எழுப்பப்பட்டிருக்கு. தெரியுதா? மயிலோட அழகா. கால் பார்த்து வைடா.
அம்மன் சன்னதியாடா அது? பார்த்து ரோப்பு இதில் லைட் கையில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. எந்த அளவுக்கு மரம் ஊடுருவிக்கு தெரியுதா? பா இது எனக்கு பாறை நினச்சேன்டா, கல் அது மரம்டா. அது எவ்வளோ பெரிய மரம். வரலாமா உள்ள? ஒன்றும் இல்லை போய் இல்லை, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இங்கே வா. இருக்கா? வால் தெரியுதா? போயிடுச்சு. இரு கொஞ்சம் பார்த்து வாடா. சரி இரு ஒரு 2 நிமிஷம். ஓகே. நம்ம எதுவும் பண்ணலன்னா அதுவும் எதுவும் பண்ணாது. கடவுள் இடத்துல இருக்கிறது கடவுள் மாதிரி. சரி நீ பார்த்து வா. அதோடைய வால் தெரிஞ்சது உள்ளே போயிடுச்சு. வெளியில் இப்போலாம் நீளத்துக்கு வால் இருந்துச்சுடா. சரி வா 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 வா, சத்தம் விடாது. அதுதான் இந்த மாதிரியான கோயில்களுக்கு, பழங்கால கோயில்களுக்கு போங்க. ஆனால் இந்த மாதிரியான கல்லோடைய அந்த ஓட்டைகளில் வந்து கை வைக்கக்கூடாது. இது வந்து அம்மன் சன்னதி. பார்த்தீங்கன்னா தெரியும். வா 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 வா. போ 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 போய் அங்கே பார்த்து போய்க்கு. நீ சொன்னா எனக்கு வேற ரொம்ப டிக் இருக்கு. எங்கே போயிருக்கோம்? பால் கண்ணங்கரேன்னு இருந்தது. அப்பா ஒரு செகண்டு. இல்லை அதுதான் இல்லை, இந்த வவால் இருக்குதுல்ல, அதுக்காகவே இங்கே வந்து இருக்கும். அதையும் இருக்கும். கருநாகம்னு நினைக்கிறேன். சே இங்கே பாடுறா, இந்த மரம் தான் இந்த கட்டடத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீண் பண்ணியிருக்கிறது. எல்லா கோவில்கள்லையும் உள்ள மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இங்கே அம்மன் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. தெரியுது அவனுக்கு? எல்லா கோயில்களையும் இது ஓப்பனாக இருக்கும். இந்த செவுரு வந்து அடைக்கப்படாது. ஆமாம், இங்கே அடைச்சி இங்கே வாசல் வச்சுருக்குறாங்க. இல்லை, இந்த மணல் மூட்டையெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டப்போ முட்டு கொடுக்க வச்சுருக்காங்க. மேற்கொண்டு விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அவங்களுடைய ஒரு நல்ல கருத்தில் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. தெரியுதா? தெரியுதுப்பா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கோயிலுக்குள்ளே. அதுவும் இதுக்கு முன்னாடி பாம்பு கொடுத்து தெரியுதா உனக்கு? தெரியுது. அங்கேருந்து ஒவ்வொரு நம்ம கிளப்பி விட்டு வந்துட்டோம். இங்கே வரையும் வந்துருச்சு. ஃபாலோ பண்ணிட்டு கீழே கால் பார்த்து வை. பரவாயில்லடா, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ மண்மூட்டைகளை வச்சுருக்காங்க பாருங்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க பாருங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு கட்டடங்கள் வந்து விழ தொடங்கியதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மண்மூட்டைகளை வச்சா கொஞ்சம் இதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மண்மூட்டை ஒட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கட்டடம் உள்ளே வந்து வெட்ட வெளியாக இல்லாமல் வெற்றிடமாக இல்லாமல் ஃபுல்லாக நிரப்பி இருக்கிறாங்க. சரி, வச்சிருக்குது எனக்கு இப்போ தெரியுது. நீ நிற்கிற அந்த கட்டடம் அங்கே லைட்டாக சாஞ்சிருக்கு. இந்த சைடு சாஞ்சிருக்கு. அதான் அப்படி பிரியறதாகவும் அப்படி இருக்கிறதாவும் இப்படியே வச்சு முட்டை கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கோவிலுடைய கல் பற்றியா? இல்லை ஆள் வரல. இங்கே பாரு கல்வெட்டு. இது ஏதோ சமீபத்து காலத்து கல்வெட்டு மாதிரி இருக்குது. அதாவது வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் செதுக்கப்பட்ட மாதிரி
இருக்குது. எனக்கு எழுத்துக்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே பிள்ளையார், இங்கேயும் பிள்ளையார் தான். போகணுமா? வா. சுத்தா இருக்கு. இது என்னது? குகமாக இருக்கு. இல்லை, ஏதோ ஒரு அமைப்பு. இது பார்த்தோன்னா மேலே வாசிக்கிற மாதிரியான அந்த அமைப்பு போட்டிருப்பாங்க. அது மாதிரி தோணுது. 2 புறமும் இருந்திருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நான் பார்க்குறேன். வெளியில் பார்த்துருக்கேன் புத்து, வாயிலில் பார்த்துருக்கேன். கருவறைக்குள்ளே உள்ளே போக முடியாமல் இருக்கிற அளவுக்கு இங்கே தான் புத்து பார்க்குறேன். இதுக்கே ஊர்களுக்கு நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது. ஒதுக்குப்புறமாகவும் இல்லை. இந்த புற்று எப்போ வந்ததுன்னு கேட்டதுக்கு ஒரு 6-7 வருடமாக. நீ தான் வச்சியா? ஓகே ஓகே. இல்லை, அங்கே பார்த்ததோடைய ஷாக்கை இன்னும் போகல. நீ பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஓகே, இங்கே பாரு விளக்கு வச்சு வணங்கியிருக்கிறாங்க, தெரியுதா? ஸோ எல்லாமே உள்ளே இருக்கிறது எந்த விதமான தீங்கும் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. எவ்வளோ அழகாக உள்ளே வந்து அந்த புற்றுக்கும் ஒரு உயிர் கொடுத்து வணங்கியிருக்கிறாங்க பாருங்க. இதை தாண்டி தான் போகணும். போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புற்று இங்கே வளர்ந்துருக்கான்னு தெரியல. பாம்புகளுக்கு காதுகள் கிடையாது, ஆனால் அதிர்வு சவுண்டு கேட்கும். இல்லை இருக்கும், ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து தோண்டப்பட்டிருக்கா? எடுத்திருக்காங்க. லட்சுமி வரவேற்போடு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு நிலையில் இதுதான் கருவறையாக இருந்திருக்கும். நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா தெரியும், கருவறைக்கு எதுவுமே கிடையாது. கருவறைக்கு எல்லாமே கருவறையோடைய கற்கள் எல்லாமே விழுந்துருச்சு. ஃபுல்லாகவே வந்து விழுந்து கருவறை அங்கே தான் சிவன் இருந்திருக்கிறாரு. இங்கேருந்து பார்க்க தான் பளிச்சுன்னு தெரியுதுல்ல. இந்த மாதிரி இடங்களில் வேகமாக செயல்படுறதை விட கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். நம்பர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், கல்லோட நம்பர்லாம். எதுக்கு? கோவில் திரும்ப கல் எடுத்து ரீயூஸ் திரும்ப கட்டுறதுக்கான அமைப்பு இதுதான். எப்படி கட்டியிருப்பாங்க, கொட்டியிருக்கோம். ஏன்னா ஒரு சில இடத்துல தான் உருவாகும். இந்த இடத்துல எப்படி உருவாக்கியிருக்குன்னு எனக்கு தெரியல. நினச்சிட்டு இல்லை, நடந்துடும். கண்டிப்பாக இந்த கோவில் கட்டப்படணுங்க. ரொம்ப அழகான கோவிலுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி காட்டுற விதங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா சும்மா யாரும் இல்லாதப்ப இந்த மாதிரி கோவிலுக்குள்ளே வரும்போது நம்ம கால்களை பார்த்து வைக்கணும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொளி ரொம்ப பொறுமையாக போகும். ஒரே மாதிரியான தத்துவத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வெற்றிடத்துக்கு நடுவில் தூணுக்கு இது மாதிரி மண்மூட்டையை வச்சு கட்டடம் நெருங்காமல் பார்த்துருக்காங்க. நான் கூட நெல் மூட்டையான்னு நினச்சேன், அப்புறம் தான் அதனுடைய புத்தி கூர்மை. வாழ்க வையகமும். ரொம்ப அழகான ஒரு கோவில். வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் நம்ம போய் பார்ப்போம். வாங்க. அங்கே தான் வந்து இப்போ பாலாலயம் பண்ணி சாமியெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. உள்ளே போயிட்டு வந்தோம்மா.
ஆமாம், உள்ளே வர்றதுக்கே பயந்துட்டு வரீங்களா? உள்ளே போனேன். ஆ அதுக்கெல்லாம் இப்போ இந்த கடையில் இருந்துச்சு. இதுக்கு அடியில் அந்த அந்த தூண் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு உள்புறமாக வால் வெளில தொங்குச்சு. கடிங்க வர நேரம் நான் எப்பவுமே இப்படி போயிட்டு இப்படி அடிச்சு பார்ப்பேன், வால் தொங்குச்சு. டக்குன்னு இப்படி வெளியில் வந்துட்டு ஒரு சத்தம் போடுவோம்ல, அதில் வாழை இழுத்துக்க சொல்ல. சிவராத்திரி அன்னைக்கு என்ன ஐயோ சொல்லுங்கம்மா. இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய இது மலைப்பாம்பு சொல்லுவோம்ல, அது இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும். மலைப்பாம்பா? அது ஒரு பாம்பா எத்தனை பாம்புன்னு தெரியல. 5-6 பாம்புக்கு மேலே அப்படி இவ்வளோ உயரம் கும்பலாக இருந்துச்சு அந்த ஓரத்துல இருந்து. இல்லை கும்பலானா ஒரு பாம்பா குட்டிகள்லாம் தெரியல, நிறைய இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் தான் இந்த பாலாலயம் பண்ணி அதை எடுத்து வச்சது. நைட் வந்து பார்க்குறோம் ஒரு 9-10 மணி போல், ஒரு 2 மணி வரைக்கும் இருக்குது, 3 வரைக்கும். காலையில் எந்த பம்பும் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கே போச்சுன்னே தெரியல, இன்ன வரைக்கும் தெரியல. அவ்வளோ பாம்பு? இவ்வளோ பெருசு இருக்கும் மொத்தமா? ஒரு பாம்பு இவ்வளோ பெருசு இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? இவ்வளோ உண்மையில பிராமிச்சா ஒரு பாம்பு இவ்வளோ கனம் இருக்கும். இவ்வளோ மொத்தமாக இருந்தது? ஒரு கனம் இருக்கும். அப்படியே சுற்றி எத்தனை பாம்புன்னே தெரியல. அந்த ஓரம் அப்படி ரவுண்டாக இருந்தது. ஒரே இடத்துல கும்பல் அந்த மூலையில், அந்த கல் இருக்கே அந்த மூலையில் இருந்தது. அதுக்கப்புறம் பாலாலயம் பண்ண காரம்மன் கருவறாது. இவ்வளோ பார்க்க போகிறாங்களா, கட்ட போகிறாங்களோ. கோனாடு காணாடு. கோனாடு காணாடா? கோனாட்டன் கோயில் சொல்லுவாங்க. கோனாட்டன் கோயில் அந்த காலத்தில். சாமி போய் பார்ப்போங்களா? நல்லா தான் சகத்துக்கு வரேன், நல்லா இருக்கும். அது மடப்பள்ளி. மடப்பள்ளி? இது மடப்பள்ளி. அது வந்து பைரவர் சூரியன் சன்னதி. பைரவருக்கும் சூரியனுக்கும். இப்போ எல்லா திருமணிகளும் இருக்குங்களா? அங்கே விநாயகர், முருகன் இதோட வந்திருக்கும் போல. அதான் மதில் சோறு இருந்திருக்கும். ஆனால் இது தோட்ட மதில் சோறு காணும். அது அந்த சைடில் இருக்கு மதில் சோறு இருக்கு. ஓ, கல் உண்டாக இவ்வளோ அளவு இருக்குங்க. சிவன்ராதைக்கு நல்ல சிறப்பாக இருந்துச்சு. பண்ணுவோம். இல்லை, சிவன்ரா சாமி கும்பிட்றது. அங்கே இருக்குங்களா வாயில்? இது தலைவாசல் இருக்குது. கோயிலுக்கு வைக்கிற மாதிரியே வச்சுட்டீங்க 2 வாசல். ஆமாம், இதுக்குன்னு நேரம் வந்து பகவானே. இதுக்குள்ளே தான் அந்த கோவிலில் இருந்த அனைத்து விக்கிரகங்களும் அனைத்து திருமணிகளும் உள்ளே தான் இருக்குப்பா. எவ்வளோ பெரிய முருகனுங்க போடி. நந்தி பாருங்களேன். நல்ல வேலைம்மா, இதெல்லாம் பார்க்காம போயிருந்தா என்ன இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. பைரவர், சண்டிகேஸ்வரர், நந்தியே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ரொம்ப கம்பீரமான நந்திங்க. 2 அம்மன் இருக்கு. வெவ்வேறு காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்பா முருகன் தானா? முருகன் தான். ஆறுமுகம். ஆறுமுகம் தானம்மா? ஆறுமுகம் வள்ளி தேவனுடைய இருக்காங்க. 2 நந்தி இருக்குது, 2 பலிபீடம் இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு இதுங்க. 2 பலிபீடம் இல்லை, 3 பலிபீடம் இருக்குது. அம்மன் தான். எல்லாத்துக்குமே நல்லது இருந்திருக்கு. அப்பாருக்கு சாட்டையாரி வீட்டில் கவர்மெண்ட்டில் இருந்து ஈரகற்காக டெய்லி வரல. சும்மா நாங்கள் சேர்ந்து காசு கொடுத்து முடிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி முருகருடைய திருமணி. ஆறுமுகம் வள்ளிதேவனோட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். 12 கரங்கள் இருக்கும். மயிலோட சேதமடையாமல் ரொம்ப அழகாக இருக்கார். ரொம்ப பழமையான ஒரு திருமணி. கூடிய விரைவில் இவங்களுக்கெல்லாம் சன்னதி அமைஞ்சு அழகாக கோவில் அமைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அத்தகைய அழகான திருமணிகள் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப நன்றிம்மா. அம்பாள் வந்து ரொம்ப அழகு. ரொம்ப அழகு தான். கரூரில் இருக்கும்போது உயிரோட உண்மையில மனசாக்குள்ள வரே கரூர் ஃபஸ்ட்டு பார்த்து உயிரோடு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஓ, அந்த அவருடைய என்ன தெரியல, கண்ணை மூடி இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அழகான ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க.
இந்த பாம்பு போயிருக்குது. வெள்ளை வளர்த்து போய் நான் பார்த்தேன் 2 மணி போயில பார்ப்பேன் இருந்தார். அவர் வரையும் இந்த குறுக்கு அப்படி போயிருக்குது. என்னன்னு எனக்கு முடிய மாட்டேங்குது. வெளியாளுங்க வரப்போ அந்த பாம்பு. ஆமாம்மா, உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குங்களா பார்க்க? நான் சொன்னாங்க வெளியில் உள்ளே போகிறப்ப பார்த்தவங்க பண்ணாங்க. சரி அப்படியே தெரிய போகுது அப்படின்னு நம்ம ஓரத்தில் கீழத்தில் இருக்குன்னு பார்த்தா அப்படியே நடுவில் பாருங்களாம், எதுவுமே இப்படி கிராஸ் ஆகாமல் நடு மத்தியில் இப்படி வளர்ந்துருக்கு. அப்படின்னா இன்னும் பெருசாக வளர்ந்துடும். ஏற்கனவே இடிக்கிறதுக்கு இந்த கோயில் அளக்கும்போது இடிக்கிறதுக்காண்டி தண்ணியில் விட்டாச்சு. இது இடிக்க வேணாம் விட்டாச்சு. இதை போய் கோயிலை இடிச்சிட்டு இருக்கக்கூடாது, இடிக்காமல் விட்டாச்சு. என்ன அப்படி என்னங்கிறது தெரியலை. ஆனால் இருக்குமா, அதில் இருக்குது. பார்த்து யாராவது பார்த்து அதில் மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் இருக்கும் போல். ஒரு பாம்பு ஜன்னலில் செத்து கிடந்தது. எப்போ அது எலும்பு மட்டும் எலும்பு கூட பறிச்சிருக்கு. கீரிப்பிள்ளதில் இல்லை, இல்லை, அதுக்குள்ளேயே உள்ள ஓட்டைக்குள்ளே சுற்றி இறந்துருக்கு. இதுக்குள்ளே அந்த ஜன்னல் இருந்ததுல அந்த ஜன்னலுக்குள்ளே இது விழுகாமல் இருக்கிறதுக்கு மணல் முடியெல்லாம் கட்டி வச்சோம். அப்படின்னு நகலாக இருக்கும். வருஷம் ஆச்சு இல்லை, 1000 வருஷத்துக்கு பழமையான கோயிலுங்க இல்லை. இல்லைம்மா, மரம் வளர விடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை வேண்டாம் இதாகும் இருந்தால் அது என்ன கிராமத்தில் நகரத்தில் இருந்திருந்து அரச மரம் ஆன மரத்தை பறிக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயா வணக்கம். இப்படி இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு சிவன் கோவில் இருக்குது, ஆனால் இடிஞ்ச நிலையில் இருக்குது. இந்த கோவிலை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு அவ்வளவு தெரியாது. ஓரளவு இப்போ இந்த சாமியை தூக்கி வச்சது பண்ணது இந்த சிவனடியார்கள் வந்து தூக்கி வச்சாங்க. ஆனால் அதை கட்டுவோங்கிறதுக்கு யாருக்குமே ஹெல்ப்பு எடுக்கிறாங்கல்ல. அப்படி செட்டியாரியமார்கள் கட்டுவோம்னு வந்தாலும் அதுக்கும் தடங்கள் கொடுத்துட்றாங்க. ஐயா இந்த கோவில் வந்து இப்போ எத்தனை ஆண்டு பழமையானது அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துருக்கு? அது கிட்டத்தட்ட எனக்கு 77னா அதுக்கு முன்னே எங்கள் பாட்ட முட்டங்காலத்துலேருந்தே இது இப்படி தான் கிடக்கு. அது பல தலைமுறையான ஒரு கோவில் தான் இது. ஆமாம். இதனால் அந்த கோவிலுக்கு இத்தனை ஆண்டுன்னு சொல்லி யாரும் ஆராய்ச்சி பண்ணி எதுவும் சொன்னாங்களா? அது கல்வெட்டு ஆராய்ச்சியை கேட்டால் தான் தெரியும். அவர் பணியூரில் இருக்கார். இந்த கல்வெட்டு ஆசாரிய வாத்தியார் அவர் இருக்காரு, அவர் பேர் ராசேந்திரன். அவரை கேட்டால் தெரியும். இந்த கல்வெட்டு விவரங்கள் அவர் கரெக்டாக சொல்லுவார். இப்போ தினந்தோறும் பூஜை நடக்குதுங்களா கோயிலில்? வெள்ளிக்கிழமை நடக்குது. வெள்ளிக்கிழமை நடக்குது. அது அவங்க முடிய மாட்டேன். அவங்க மூலமாக தான் நடக்குது. சரிங்க. வணக்கம். ஊரில் இவ்வளோ பெரிய சிவன் கோயில் இருக்கு, சிவன் கோயிலை பற்றி தான். என்ன வேணும் இருக்குது? அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்தம்மா இவ்வளோ பெரிய உங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப பெருசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் அது பெருசு. 4 பக்கமும் மடை. இந்த பக்கம் இந்த மூலை இந்த மண்டபம் கட்டி. இப்போ இந்த கோவிலுக்கான மண்டபங்கள் அங்கே கிணறு ஒன்று இருக்கும். இருக்குது. இந்த கிணறு இருக்குது. அந்த மண்டபம் அதெல்லாம் கட்டி டெய்லி பூஜை நடக்கும். ஓ, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இதெல்லாம் எனக்கே 76 அதுக்கு முன்னாடி. நீங்கள் இந்த ஊரில் பிறந்தீங்களா? இந்த ஊர் பிறந்தது வளர்ந்தோம். இந்த ஊர் பிறந்து வளர்ந்ததுனால தான் சொல்கிறோம். சிவன் கோயிலில் எல்லா சாமியும் இருந்துச்சு. அதுக்கு எல்லா அபிஷேகம் நடந்துச்சு. இடிஞ்சு விழுந்துச்சு. கட்டுறதுக்கு ஆள் இல்லை. தானாக தான் இடிஞ்சு விழுந்துருச்சு, பராமரிப்பு இல்லாமல். அந்த காலத்து கட்டடம் இல்லை. 100 கோவில் உள்ள ஒரு புத்து ஒன்று கட்டியிருக்கு. புத்தா? அது இந்த புத்தா இருக்கும். அது இப்போ தான் கட்டியிருக்கிறாங்க. அதில் புத்தெல்லாம் இல்லை. அதில் நடராசன் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருச்சுமா புத்து. அது பாம்பு இருக்கிற புத்து சிவன் கோயில் இருக்கு. அது பாம்பு புத்து. அதனால ஒன்றும் இல்லை. இது அதில் இருந்த சாமியெல்லாம் தூக்கிட்டாங்க. எத்தனையோ சாமி வெளியில் போயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கெட் கட்டி இருக்குதுல்ல, சிவன் அம்மன் எல்லாமே எல்லாம் இங்கே இருக்குது. ஐயா சிவன் கோயில் கட்டி எடுத்து ஆரம்பித்தோம்னா நம்மளை தூக்கிடுதோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு எத்தனையோ பேர் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டா. கட்டலை வந்து பார்த்துட்டு போயிட்டா. கட்டுறோம்னு காசெல்லாம் தாரோம் கட்டுறோம்னு. அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலை. அப்படியே கட்டணும்னு வராங்க, என்ன காரணம் போயிடுறாங்க அது தெரியல. கட்ட விட்டா தானே. யாரு ஊராக்கா? பொதுவாக்க ஒருத்தர் போல ஒருத்தர் ஒன்றா இல்லை. உங்கள் பேருமா? என் பேர் பாப்பாத்திப்பா. ரொம்ப நன்றிம்மா தகவலுக்கு.
சன்னதியில் இருக்கிற சாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருக்காது பாருங்கள். அதுவும் முருகர் கிட்டத்தட்ட கீழேருந்து அளந்து 6 அடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அத்தகைய அழகான முருகருக்கு எவ்வளோ அழகான சன்னதி இருந்திருக்கும், எத்தகைய அழகான பூஜைகள் நடந்திருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நம்மளுடைய அந்த கவனக்குறைவுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோவிலை நம்ம இழந்து திரும்ப கட்ட முடியல. அதுதான் உண்மை. அந்த காலத்தில் கட்டி வச்சதை நம்மளால் காப்பாற்ற முடியாமல் விட்டு இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறது என்னென்னா திரும்ப கட்ட முடியல. எத்தகைய பெரிய கோவில் பாருங்கள். பைரவருக்கு தனி சன்னதியே இருந்திருக்கு. இன்றைக்கி பைரவர் அங்கே இருக்கார். எல்லாருக்குமே தனி சன்னதி வச்சுருக்குறாங்க. அம்மன் சன்னதி மிக பெருசாகவே இருந்திருக்கு. எந்த அளவுக்கு மேலே மரம் வளர்ந்துருக்கு பாருங்கள் அம்மன் சன்னதியில். அப்போ இதில் நாகம் இல்லாமல் என்ன பண்ண சொல்லுங்கள். இரட்டை செவுறு வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா 4 அங்குல செவுறு வச்சு இன்றைக்கி 2 அங்குல செவுறு விழுந்தாலும் மீதி இருக்கிற 2 அங்குல செவுறு வந்து கோவிலை காப்பாற்றுது பாருங்கள். என்ன ஒரு நுணுக்கமான ஒரு முறை பாருங்கள். இவ்வளோ பெரிய மரம் நம்ம வீட்டிலலாம் முளைச்சா இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி இந்த செவுறுகளும் விழுந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தினால தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மரம் உள்ளே போய் காஞ்சி இங்கே இருக்கிறதெல்லாம் இடித்து தள்ளியிருக்கு. அம்மன் சன்னதி. கோவில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் நிறைஞ்சிருக்கு. எவ்வளோ அழகான ஒரு கோவில் அமைப்பு பாருங்கள். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கருவறைகள் எதுவும் கட்டப்பட்டிருக்கலாமா அப்படிங்கிறது தெரியல. இந்த கற்களை வச்சே இன்னும் ஒரு கோவில் கட்டலாம். இந்த கோவிலுக்கு அழகான குளம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதிர்ப்புறம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. சண்டிகேஸ்வரருக்கு அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனி சன்னதி ஃபுல்லாக இன்றைக்கி அரளி, ஃபுல்லாக அரளி. இதுதான் பழமையான கல்வெட்டு. ஒரு சில இடத்துல பழமையான கல்வெட்டு இருக்குது, ஒரு சில இடத்துல ஒரு புதிய கல்வெட்டுகள் போலவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே அழகான தத்துவம் பாருங்க. ஏன்னா ஒரு கோவத்தில் போகிற மாதிரி இருக்கா, ஒரு போரில் போகிற மாதிரியான வாளை தூக்கிக்கிட்டு எவ்வளோ ஒரு கோவத்தில் போகிற மாதிரியான இருக்குது பாரு அமைப்பு. அப்படியே இங்கே பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு மீன் வந்து ஒரு மனிதனை விழுங்குது, பின்னாடி வந்து ஒரு பூதகரம் வந்து மீனை இழுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த பூதகரத்தை முதலை வந்து கடித்து இழுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து பழங்கால கதைகளை வந்து கூறக்கூடிய ஒன்று. இது வந்து ஹனுமான் வாழை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. தெரியுதா? ஹனுமான் வாழை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அனைத்து விதமான கதைகளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. நடன நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கான ஒரு அறிகுறி. அந்த இது அடிப்பாங்களே ஜிங் செக், அது இதை பாருங்க நடனம் ஆடுறாங்க, பக்கத்தில் மேளம் வாசிக்கிறாங்க. ரொம்ப அழகான யாழ் இல்லை, கோமுகம். எவ்வளோ பெரிய கோமுகம் இருந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு கோமுகம் இங்கே வந்துருக்கும். கோமுகம் உடஞ்சிருச்சுங்க, உடஞ்சிருக்கும். இப்போ தான் சமீபமாக யாராவது உடஞ்சிருப்பாங்க. இதான் அனைத்து விதமான அது அழகும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. மயில் வந்து சிவனுக்கு இது பண்ணுற மாதிரியான அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு. குரங்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஹனுமான் இங்கே பாருங்கள். பசு தானாகவே வந்து தன் பேச்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது. அனைத்து விதமான புராதன கதைகளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. பாரு எவ்வளோ கற்கள்ப்பா. இவ்வளோ கற்களுக்கும் இன்னும் கோவில் பிரம்மாண்டமாக இருந்திருக்கணுமே. அப்போ ஒரு வேளை கோபுர அமைப்பு வந்து கருங்கல்லாலே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா செங்கல் எங்கேயுமே பயன்படுத்தப்படலை, எந்த இடத்துலையும் செங்கல் வந்து பயன்படுத்தவே படலை. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவிலுங்க. இந்த காணொலி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கோவில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் வந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.